அப்போது இவர்கள் எதெல்லாம் நமக்கு லைஃப்பில் ஒரு பாக்கியம்னு நினைக்கிறார்களோ, எதெல்லாம் நமக்கு லைஃப்பில் ஒரு அத்தியாவசியம்னு நினைக்கிறார்களோ, அதற்காக கடன் வாங்குகிறார்களோ, அந்த இடத்துல அவர்களுடைய புத்திசாலித்தனம் என்பது இயங்குவதில்லை. இதுதான் இவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய சேலஞ்ச். இந்த சேலஞ்சினால இவங்களுக்கு நிறையா அரசாங்க விரோதம், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட நபர்களால் விரோதம் என்பதும் இவர்களுக்கு ஏற்படுகிறது. ஃபஸ்ட்டு இந்த விஷயம் வீட்டில் தெரிய வரும் பொழுது பெற்றோர்களுடைய கோபம் இவர்கள் மேல் பாய்கிறது. இப்போ சூரியன் என்பவர் பித்ருக்காரகன், அவர் இவங்களுடைய ராசியில் நீசமாகிறார். இப்போ இவர்களுடைய பிரச்சனை அப்படின்னு வரும் பொழுது இவங்களுடைய ஃபாதரே இவர்களை கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது. இவர்களுக்கு 8ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் என்பவர் உச்சம். ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தில் அது தேய்பிரை சந்திரனாக இருந்தால் நிறைய நேரங்களில் தாயின் அன்பை கூட இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது. இவர்கள் மென்மையானவர்கள். இவர்களுக்கு லைஃப் பார்ட்னராக வரக்கூடியது இவர்களுடைய 7ஆம் வீட்டின் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய். அப்போது ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பான நபர்களைத்தான் இவர்கள் வாழ்க்கை துணைவராக அடைகிறார்கள். இந்த வாழ்க்கை துணைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர்களுக்கு 10ஆம் வீடு என்பது காலபுருஷனுக்கு 4ஆம் வீடு. அப்போ கடகராசியில் நீசம் அடைகிறார். நிறைய துளாராசி பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, இவர்களுடைய வாழ்க்கை துணைவர் இவர்களுடைய பேரண்ட்ஸோட ஜெல்லாகிறதில்லை. குறிப்பாக வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம தனி குடித்தனம் போயிடலாம், கூட்டு குடும்பம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னெல்லாம் சொல்லி இவர்களுக்கு பலவிதமான மன உளைச்சலை திருமண வாழ்வுக்கு பின்னும் இவர்கள் அடைகிறார்கள். இவர்களால் பகிரங்கமாக போல்டாக அந்த ஒரு இடத்தில் பேச முடியாத ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது. அப்போ துளாராசிக்காரர்களுக்கு இந்த பிரச்சனை எதனால் வருகிறது அப்படின்னா, 7ஆம் பாவத்தில் சனி என்பவர் நீசம் அடைகிறார். அப்போ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கொஞ்சம் திருப்தி என்பதை இழக்க வேண்டிய சூழ்நிலை. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, திருமண வாழ்வில் பிரச்சனை, லவ் ஃபெயிலியர், இதெல்லாம் அதிகம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை என்பது இந்த துளாராசிக்காரர்களுக்கு வருகிறது. இதை மீறி இவர்கள் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ராசிக்கு அதிபதி சாட்டர்ன் அப்படிங்கிறதுனால இந்த சனி பகவான் என்பவர் உழைப்பை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு கிரகம்.